ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம எந்த டாப்பிக்கில் பேச போகிறோம் அப்படின்னா குழந்தைகளுக்கான புத்தக அறிமுகம் பற்றி தான். ஒரு குழந்தைக்கு எந்த வயசில் புத்தகத்தை அறிமுகம் செய்யலாம் அப்படின்னு கேட்டால் 6 மாதத்தில் இருந்தே கிளாத் புக்ஸ், அதாவது துணியிலே வரக்கூடிய புத்தகம் வருது, பிள்ளைங்க கடிச்சா பிக்கக்கூடாதுங்கிறதுக்காக. இல்லைனா இந்த மாதிரி போர்டட் புக்ஸ், அதாவது ஒரு கடினமான அட்டையில் வரக்கூடிய புத்தகங்கள் கிடைக்குது. இல்லைனா டச் அண்ட் ஃபீல் புக்ஸ்னே இப்போலாம் வருது. ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரியான இதில் நல்லா சொரசொரப்பாக, மணல்னால் மணல் மாதிரி இருக்கும், தண்ணினா ஒரு மாதிரி வலுவலுப்பாக இருக்கும். இந்த மாதிரியான டச் அண்ட் ஃபீல் புக்ஸ்லாம் வருது. ஸோ இந்த மாதிரியான புத்தகங்களை 6 மாதத்திற்கு மேல் உள்ள குழந்தைகிட்ட நம்ம தரலாம். புத்தகங்களை வாங்கும் பொழுதே என்னோட குழந்தை இந்த புத்தகங்களை ஃபுல்லாக படிச்சிடணும், எல்லாரோட சீக்கிரம் கற்றுக்கணும், அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் பண்ணாதீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் என்ன இருக்குது, வெஜிடபிள்ஸ், அனிமல்ஸ் அந்த மாதிரி இருக்கா. இது எல்லாமே ஸ்கூலுக்கு போனோன்னா குழந்தைங்க கற்றுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே இதெல்லாம் குழந்தை மண்டைக்குள்ளே திணிக்கிறதுக்கு தான் இந்த புக்ஸா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. குழந்தைகள் ஒரு விஷயம், ஒரு பொருளை முதல்ல பார்க்குறாங்கன்னா நுகர்ந்து பார்ப்பாங்க, கடித்து பார்ப்பாங்க, அதை அடித்து தரையில் எப்படின்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி முழுமையாக உணரணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு பொருளை பற்றி. ஸோ அது மாதிரி தான் புத்தகமும். இதை அவங்க ரொம்ப நேரம் கையில் வச்சுருந்து அதை திறந்து பார்ப்பாங்க, அடித்து பார்ப்பாங்க. என் பொண்ணெலாம் இதில் கட்டடம் மாதிரி கட்டி விளையாடுவா. இல்லை இந்த பாக்ஸ்குள்ளே அடுக்கிறது, அதை கிளைக்கிறது, அந்த விளையாட்டு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். சில நேரங்களில் அதுலேருந்து ஏதாவது ஒரு அம்மா காக்கா, அம்மா ஆடு அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு காமிப்பா. ஸோ என்னென்னா, அந்த புத்தகத்தை நான் அந்த குழந்தை படிக்கணுங்கிறக்காண்டி வாங்கித்தரலை, இதை அவள் ஃபீல் பண்ணணுங்கிறதுக்காக வாங்கித்தரேன் அப்படிங்கிற விஷயத்தில் தெளிவாக இருங்க. ஸோ குழந்தைக்கு ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துவது எவ்வளவு முக்கியமோ அவ்வளோ முக்கியம் நம்மளும் படிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்து படித்தோன்னா, என் பொண்ணெலாம் என்ன பண்ணுவான்னா, என் புக்கை அவள் வாங்கிக்கிட்டு இந்த புக்கை என்கிட்ட கொடுத்துட்டு போவாள். ஸோ அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ண, என்கிட்ட புக்கு வாங்குவாளேங்கிறக்காக தான் நான் இதை போய் கொடுத்துட்டு நான் என் புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிப்பேன். ஸோ அவள் பார்த்துருக்கா. இப்போ எங்கள் அம்மாவும் ஏதாவது சமயம் சார்ந்த புத்தகங்கள்லாம் படிப்பாங்க, தம்பியும் படிப்பான். அப்போ எல்லாரும் கையிலையுமே புத்தகம் இருக்கும் பொழுது அப்போ நம்மளும் படிக்கணும்னு அவளுக்கு தோணும். சும்மா ஏதாவது ஒரு புக் எடுத்துட்டு படிக்கிற மாதிரியே ஒரு ஆக்ஷன் போடுவா. ஒரு 9-10 மாதத்துலேருந்தே பெண்ணை கரெக்டாக இப்படி பிடிக்கிறது. ஏன்னா அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது அவங்களோட போன்ஸ் பாதிக்கப்பட்டுரும். ஸோ நான் அவளை ப்ராக்டிஸ் கொடுத்ததே கிடையாது. அவளாக நல்லா பிடிச்சி கிறுக்குவா, இது பண்ணுவா. இப்போலாம் பார்த்தீங்கன்னா அவளோட பேர் ஆனி சாரல்னு சொல்லிக்கிட்டே சும்மா அப்படியே கிறுக்குறா. ஸோ என்னென்னா, குழந்தைகள் பார்க்குற விஷயங்களை தான் ஃபஸ்ட்டு செய்வாங்க. ஸோ நம்மளும் புத்தகம் படிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். ப்ளஸ் புத்தகங்களை ஃபீல் பண்ண விடணும். ஐயோ இந்த புக்கை எடுக்காத, கீழே போடாத, இது பண்ண அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. அவங்க அதை ஃபீல் பண்ணி, டச் பண்ணி, அதை வச்சு விளையாடட்டும். அந்த புத்தகம் அவங்க உடலோடு, அவங்க அந்த புத்தகத்தினுடைய நறுமணம், புத்தகத்தை பார்க்குறது, எல்லா விதத்துலேயும் அவங்க அந்த புத்தகத்தை உள்வாங்கணும். அப்போ தான் அதன் மீது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ புத்தகங்களை நல்ல கிழியாத, ஒரு தரமான, கடிச்சாலும் இதாக வாய்க்குள்ளே பேப்பர் போகாத மாதிரியான புத்தகங்களை வாங்கி அதை குழந்தைகளை எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுங்க அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறேன். குழந்தை இலக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வகையாக பிரிக்கலாம். குழந்தைகளுக்காக பெரியவங்க எழுதக்கூடிய அந்த கதைகள், அந்த மாதிரியான புக்ஸ் ஒன்று. குழந்தைகளுக்காக குழந்தைகளே எழுதக்கூடிய புத்தகங்கள் ஒன்று. இந்த 2ம் ஒரே வகை மேலே வரும். இன்னொரு வகை என்னென்னா, குழந்தைகளுக்காக, குழந்தைகளை பற்றி பெரியவர்களுக்கு, அம்மா அப்பாவுக்கும் ஆசிரியர்களுக்கும் எழுதப்படுது இல்லையா புத்தகங்கள், அது. ஸோ குழந்தைகளுக்காக எழுதப்படுற புத்தகம் ஒன்று, குழந்தைகள் பற்றி நமக்கு பெரியவங்களுக்காக எழுதப்படுற புத்தகங்கள் ஒன்றுன்னு 2 வகையாக அதை பிரிக்கலாம். ஸோ நான் கருவுற்ற காலத்திலிருந்தே நிறையா குழந்தை வளர்ப்பு சம்மந்தமான புத்தகங்களும் வாங்கி படித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஆங்கிலத்தில் உங்களுக்கு குழந்தைக்கு என்ன புத்தகம் வாங்கலான்னு குழப்பமே வராது. நிறையா ஃபேரி டெய்ல்ஸ், நிறையா கிளாசிக் புக்ஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் தமிழில் பொறுத்தளவில் குழந்தைகள் இலக்கியத்தில் செவ்வியல் இலக்கியம் இல்லை காவியமான ஒரு படைப்பு அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஏதோ பரமார்த்த கதைகள், ஏதோ ஒரு 2-3 நம்ம அந்த காலத்துலேருந்து படிச்சுட்டே வரோம். ஆனால் சம காலத்தில் நிறையா குழந்தை இலக்கியங்கள் எழுதப்படுது. நிறையா குழந்தை இலக்கிய ஆசிரியர்கள் இருக்காங்க. இனியன், வில்லியன், நிறைய பேர் இருக்காங்க. விஜயபாஸ்கர விஜய், அந்த மாதிரி நிறைய பேர், பாலபாரதி, முருகேசன், நிறையா ஆத்தர்ஸ் இருக்காங்க. நான் அவங்களோட புத்தகங்கள்லாம் கூட கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன்.
கொடுக்க வேண்டிய புத்தகங்கள், குழந்தை வளர்க்க நம்ம படிக்க வேண்டிய புத்தகங்கள், இதை பற்றிலாம் உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட இன்னொரு சேனலான நிர்மலாஸ் வியூ சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் முழுக்க முழுக்க புத்தகங்கள் பற்றிய விஷயங்கள் மட்டுமே பேசுகிறதுக்காக தான் அந்த சேனல் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வேறொரு பயனுள்ள தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தொடர்ந்து நிர்மலாஸ் டைரி சேனலோடு இணைந்திருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.